நம்ம வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகணும்னா அதை சொல்லிக் கொடுக்குறது எந்த துறையுமே இல்லை ஜோசியத்தை தவிர. இப்போ என்கிட்ட வந்தால் மட்டும் எப்படி காப்பாற்றுவேன்? முடியாது. அப்போ நான் இருக்கிறத சொல்லுவேன். அப்போ கஷ்டப்பட்டு கடைசியில் சாவலான்னு முடிவு எடுக்கிறப்ப நம்மளுக்கு தான் ஃபோன் அடிப்பேன். அடிச்சுனா சார் நான் போயிடுறேன் சார், என்னால் முடியல சார். கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வரைக்கும் ஃப்ராடு வேலை நடக்குது. அப்படிங்கிறப்ப ஜோசியத்தில் மட்டும் ஃப்ராடு வராமல் போயிருக்கு. நாயினுடைய சிறுநீர்லாம் கொண்டு வந்து வீட்டில் தெளிங்க காசு வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு கேட்குறவன் கேன நடந்தான்ற மாதிரி இவங்களுக்கு வாயில் வந்ததான் அடிச்சு விடுறாங்க. இப்போ நம்ம விதி இதுதான், அதை மாற்றவே முடியாது, பரிகாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையை வாழறதுல நமக்கு எதுக்கு சார் ஜோசியம்? திருக்குறள்ல ஊழ் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரம் இருக்குது. அதில் ஒரு 10 பாட்டு இருக்குது. அந்த 10 பாட்டில் ஊழின் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும். அப்போ அதை விட பெரிய வலிமையானது எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு பக்கமாக போய் கேட்டு போட்டாலும் அது உங்களுக்கு ஒரு பக்கமாக வந்து கேட்டு போடுன்ற மாதிரி நம்ம எங்கே போனாலும் கேட்டு போட்டுகிட்டே தான் வருது. அப்போ கணியர் பூங்குன்றனார் என்ன எழுதுறாரு, அது என்னன்னா யாதும் முறை யாவரும் கேளிர்ன்ற பாட்டில் கடைசியாக நீர்வழிப்படுதுவோம்னு எழுதுவார். அப்போ நீர்வழியில் எப்படி ஒரு இலை அடிச்சுட்டு போகுமோ அது மாதிரி காட்டாற்று வெள்ளம்ன்ற விதியில் நம்மளுடைய வாழ்க்கையை அடிச்சுட்டு போகுது. இதில் எதையுமே அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்போ ஜோதிடம் என்பது இப்படி ஒரு இனம் தெரியாத உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒருவேளை சம்திங் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகலாம். எனக்கு ஏதாச்சும் இது மாதிரி வேணால் கூகுள் பண்ணலாம். நம்ம வாழ்க்கை நாளைக்கு எப்படி போகணும்னா அதை சொல்லிக் கொடுக்குறது எந்த துறையுமே இல்லை ஜோசியத்தை தவிர. அதனால் இந்த ஜோசியத்துறை உங்களுக்கு பயன்படலாம். தேவை இருந்தாலும் பயன்படுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொசைட்டியில் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப இப்போ தலைவலிஸ்டே இருக்கிற என்ன செய்வீங்க? மாத்திரை வாங்கி போடுவோம். கை இந்த ஷோல்டர் வலிக்குதுன்னா டாக்டர் கிட்ட போவோம். எப்படியோ பண்ணுவீங்க இல்லைங்களா? மனசு ரொம்ப 2 நாள் அழுத்தமாக இருக்கு, என்ன செய்வீங்க? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி தேடுவோம். அப்போ இதுக்கு மட்டும் நீங்களா இது பண்ணுறீங்க மருந்து இல்லாமல்? இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சது. அது எப்படி தெரிஞ்சது? நீங்களா உங்களுக்கு மனசுக்கு தெரியாது இல்லைங்களா? சீரியஸாக சொன்னால் மனசை பற்றி தெரியாது. அப்போ தலையை பற்றி தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்களா மாத்திரை வாங்கி போகிற ஒரு சின்ன செக்அப் பண்ணிக்கிறீங்க, ஷோல்டர் பெயினாக தான் செக்அப் பண்ணிக்கிறீங்க. மனசுக்கு மட்டும் நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஏன்னா தானா சரியாயிடும் அப்படிலாம் இல்லை, அதுவும் சரியாக வராது. அப்படி தானா சரியா அப்படி மனநல மருத்துவரை நம்ம பார்க்க சொல்லி பழக்கி கொடுக்கணும். சரிங்களா? நம்மளுக்கு அப்படி சொல்லி தரல. ஒரு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சின்ன டேப்லெட் போட்டால் சரியாயிடும். மூளையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வேதிவினை மாற்றம் தானே அழுத்தத்தை கொடுக்குது. ஒரு சின்ன டேப்லெட் போட்டால் சரியாயிடும். ஆனால் அதுக்கு நம்ம தயாராக, ஏன்னா நம்ம மென்டல்ன்ற பேர் எடுத்துட்டோம்னு பயம் இருக்கு இல்லைங்களா? அப்போ அது மாதிரி நேரங்களில் மிகப்பெரிய மனநல ஆலோசகராக இருக்கிறது ஜோசியர் தான். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் நைட்டு அன்டைத்தில் ஃபோன் பண்ணி நான் வந்து மருந்து வாங்கி வச்சிட்டேன், குடிக்க போகிறேன், நான் வந்து கடலில் இப்போ செல்லை கொடுத்துட்டு நான் கடலுக்கு போகிறேன் சார் ராமேஸ்வரத்தில், இனிமேல் வரமாட்டேன், உங்கள்கிட்ட கடைசியாக சொல்லிட்டு போகிறேன்றவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் ரெக்கவர் ஆகி வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லா இடத்துலையும் அழுது புலம்புனவங்க, கடைசியாக ஜோசிக்கார்ட்ட அழுது புலம்பலான்னு வந்தவங்க. நம்ம நிறைய விஷயங்கள் சரியாக சொல்லியிருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கும். இருந்தாலும் வாழ முடியாது. இப்போ என்கிட்ட வந்தால் மட்டும் எப்படி காப்பாற்றுவேன்? முடியாது. அப்போ நான் இருக்கிறத சொல்லுவேன். அப்போ கஷ்டப்பட்டு கடைசியில் சாவலான்னு முடிவு எடுக்கிறப்ப நம்மளுக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. அடிச்சுனா சார் நான் போயிடுறேன் சார், என்னால் முடியல சார் அப்படின்னு இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன், எல்லாம் சரியானு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி. அப்போ நிறைய பேருக்கு மனநல ஆலோசகர் சொல்வதும் ஜோசியர். அப்போ ஜோசியர் வந்து நீங்கள் 20 ரூபாய்க்கு மனநல ஆலோசனை எங்கே போய் பிடிக்க முடியும்? ஊர்களில் 20 ரூபாய்க்கு ஜோசியர் இருக்காங்க. இப்போ என்கிட்ட ஒரு 2000 3000 வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 20 ரூபாய்க்கு இருக்கிறாங்க, 50 ரூபாய்க்கு இருக்காங்க, 100 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. அதெல்லாம் வலிக்குதோ இல்லையோங்க, அந்த ஃப்ராடு வேலை கூட பண்ணிட்டு போகிறான். அன்னைக்கு இருக்கக்கூடிய மனக்கவலையாக போக்குறான்ல, அந்த வகையில் ஒரு அப்போ ஜோசியம் எதற்கெல்லாம் உதவுதுன்னா இதுக்கெல்லாம் உதவுது. அந்த ஜோசியம்ன்றது உதவ போய் இப்போ எல்லா தொழிலையும் பணம் வருதுன்னா எல்லா தொழிலையும் ஃப்ராடு 4 பேர் வரத்தானே செய்வான் இல்லைங்களா? கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் வரைக்கும் ஃப்ராடு வேலை நடக்குது. அப்படிங்கிறப்ப ஜோசியத்தில் மட்டும் ஃப்ராடு வராமல் எப்படி இருக்கும்? அப்போ அதுலேயும் 4 பேர் ஃப்ராடு வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு இன்டர்லிங்க் போட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போ, பரிகாரம் பண்ணு, ஓம வலை, இத்தனை 1000 செலவு பண்ணு, ராசிகள் போடு, தகுடு வாங்கி மாட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அவங்கள குழப்புவாங்க. அப்போ ராமாயணத்தில் எல்லா சீனும் நடந்து தசரதன் வந்து என்ன சொல்கிறாரு, சரி நீ நினச்சது மாதிரி நான் அவனை பேசி நான் அவனை காட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீ கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு இதயத்தை பிடிச்சிட்டு விழுந்துடுறாரு, மாரடைப்பில் விழுந்து செத்து போயிடுறாரு. அப்போ ராமர் வந்து தன்னுடைய சீதையோட லக்ஷ்மணனோட காட்டுக்கு புறப்பட்டு போகிறாரு. இந்த சீனை அப்படியே ரிவைண்ட் பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணி தான் காட்டுக்கு போகாமல் இருக்கலாம்ல. அவர் தன்னோட விதியை ஏற்றுக்கிட்டாரு. அப்போ நம்ம மட்டும் ஏன் ஏற்றக்கூடாது? கடவுள் அவதாரமே ஏற்றுக்கிட்டு வேணும் தான் நான் இருக்க வேண்டியது இல்லைங்களா? நான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தசரதனுக்கு ஏன் அப்போ 60,000 பொண்டாட்டி வச்சாங்க? நம்ம தான் பொருத்தம் பார்த்து தெளிவாக பண்ணுறோம்ல. வசிஷ்டர் தான் வந்து ஜோதிடத்தினுடைய முதன்மையானவர். அவர் வசிஷ்டர் தான் வந்து ஞான குரு, அந்த அரசவையினுடைய குரு வசிஷ்டர் தான்.
வசிஷ்டர் தான் ஜோசியத்தினுடைய முதன்மையானவர். அவருக்கு பரிகாரம் பண்ண தெரியாதா? 60,000 பொண்டாட்டி எப்படி ஆச்சு அவருக்கு? தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி ஆயிடக்கூடாது இல்லையா? சரியா பொருத்தம் பார்த்து ரச்சு வச்செல்லாம் பார்த்து கரெக்டா பண்ணியிருந்தா ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்கணும். 60,000 கல்யாணம் ஏன் ஆச்சு? அப்படியே ஆனாலும் தசரதன் ஏன் சின்ன வயசுலேயே சாகணும்? சின்ன வயசு மீன்ஸ் இடையிலேயே ஏன் சாகணும்? ராமர் ஏன் காட்டுக்கு போகணும்? இதெல்லாம் நான் தடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரே ஒரு சின்ன பரிகாரம் தான் தடுத்துருக்கலாம். சரிதானே இல்லைங்களா? ஏன் தடுக்க முடியல? அந்த விதியை வந்து மாற்ற. அப்போ அவருக்கு மட்டும் மாற்ற முடியாது, நம்மளுக்கு மட்டும் மாற்ற முடியும்னு நம்புறாங்க இல்லைங்களா? அப்போ என்னன்னா மனிதர்களுக்கு குழப்பம் ஒன்று. அதுக்கப்புறம் ஈஸியாகவும் போய் சேரணும் ஒரு இடத்துக்கு. நம்ம மக்களுக்கு அது ஒரு ஈஸியாக இருக்கு. ஷார்ட்கட். இப்போ ஒரு வாட்ஸ்அப் எடுக்கிறீங்க, அதில் வந்து ப்ளூ கலரில் ஒரு இது அதில் வட்டமாக சிகப்பு கலரில் ஒன்று இருக்குது. உள்ள அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தோம்னா 42ன்னு போட்டிருக்குது. விக்டரி, சக்ஸஸ், குரோத், குளோ அப்படின்னு போட்டிருக்கு. என்னென்ன கேட்டால் சுவிட்ச் வேடம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சா கோடீஸ்வரன் எல்லாம் நம்புறாங்க. பிரபஞ்சத்துக்கு வேலையில் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை படித்து உங்கள் அக்கௌண்ட்டில் பணமாக போடும் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நம்பிக்கை. அப்போ ஏன் அதை நம்புறாங்க அப்படின்னா இவங்களுக்கு உழைக்க தெரியல, அல்லது உழைச்சாலும் அதை காசாக மாற்ற தெரியல. அப்போ இவங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா உங்களுக்கு விதி இல்லை. அப்போ விதி இருந்தால் நீங்கள் 47 எழுத தேவையில்லை. ஒன்றுமே எழுதாமல் இருந்தாலும் வாட்ஸ்அப் இல்லாத பேரெல்லாம் காசு வந்துச்சா இல்லையா? சுவிட்ச் வேர்டு போட்டால் சுவிட்ச் வேர்டுக்கெலாம் சுவிட்ச் போடுறாங்கன்ற மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. அப்புறமா வந்து இப்போ நிறைய பரிகாரங்கள் என்னென்னமோ செய்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த மிருகங்களுடைய சிறுநீரெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து தெளிக்க சொல்கிறாங்க. நான் சொல்லுறது கோமியங்கிறது வேற, அது பாரம்பரியமாக இருக்கும். நாயினுடைய சிறுநீர்லாம் கொண்டு வந்து வீட்டில் தெளிங்க காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏன்னா கேட்குறவன் கேன நடந்தான்ற மாதிரி இவங்களுக்கு வாயில் வந்ததான் அடிச்சு விட்றாங்க. இது மாதிரி எதுவுமே உண்மை இல்லை. அப்போ ஜோதிடம் என்பது நீங்கள் என்கிட்ட கேட்டதுனால சொல்கிறது, ஜோதிடம் என்பது பியூரா. இப்போ நீங்கள் வரீங்க, உங்களுடைய கிரக நிலைகளை எழுதுறேன். கிரக நிலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் பிறக்கும் பொழுது வானத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை, அதை ஏன் சார் எடுக்கிறோம் அப்படின்னா பிறந்த தேதி எப்படி எழுதுறீங்க அது மாதிரி அது ஒரு நீங்கள் பிறக்கிறப்ப இருந்த காலச்சூழலை குறிப்பிடுறதுக்கான ஒரு கணிதம். அந்த கணிதத்தை வச்சுக்கிட்டு உங்களுடைய லைஃப் இப்படி தான் போகும்னு சொல்லுவோம். இதுக்கு மேலே எங்களுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ ராஜநாடியில் சொல்லி தருவது சொல்வது எல்லாமே வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் போகுன்றதை எல்லாருனாலையும் கண்டுபிடிக்க முடியும் எளிதாக. அதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் டியூன் ஆகிருக்கிறோம். அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? மாற்றிக்கணும். இல்லை வாழத்து பழகிக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய லைஃப்பை அமைச்சுக்கிட்டிங்கன்னா ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு ஒரு 25,000 தான் சம்பளம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு 3 வருஷம் செட்டில்மெண்ட் போடுறாங்க கம்பெனியில். ஃபஸ்ட்டு வருஷம் 25,000, அடுத்த வருஷம் 3,000 ஹைக்கு, 31, அடுத்த வருஷம் 3,000 ஹைக்கு, 34,000 வரும். அப்போ உங்களுக்கு 2028 36,000 சேலரி வாங்கணும்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. ஏன் சொல்கிறாங்க? உங்களோட லைஃப்பை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே ஹாப்பி ஆகிக்கலாம். அது மாதிரி ஜோசிக்காரங்களும் உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா டிசைன் பண்ணி ஹாப்பி ஆகிக்கணும். அப்போ அந்த 36,000 தாண்ட முடியாது இல்லைங்களா? அவ்வளோதான். ஒருவேளை ஓட்டி பார்த்தா கூட ஒரு 34 37 போகும், 3.5 லட்ச ரூபா போகாது இல்லைங்களா? அது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்போ ஜோசியம் என்பது கிரக நிலைகள் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய இந்தந்த கிரகங்கள் இருந்ததுனால, இந்தந்த கிரகங்களை அமைச்சதுனால இந்த வாழ்க்கையை ஒரு வாழ்வார் அப்படின்னு சொல்கிறது ஜோசியம். அதை நான் வந்து ராஜநாடின்ற பேரில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம விதி இதுதான், அதை மாற்றவே முடியாது, பரிகாரம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையை வாழனால நமக்கு எதுக்கு சார் ஜோசியம்? தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போ தேவையில்லைங்க. இப்போ ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறீங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வருது. என்னைக்கு நீங்கள் போய் இப்போ டைம் கீப்பர்கிட்ட கேட்பீங்களா? கேட்போம். எப்போ வருதுன்னு கேட்போம். 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்து நீங்கள் எதுக்கு போய் கேட்குறீங்க? ஒருவேளை ரொம்ப அவசரம் அப்படின்னா அவசரமா இருந்தாலும் 10 நிமிஷத்துல ஒரு பஸ் வந்துடுது. 10 நிமிஷத்தோட அவசரம்னு எனக்கு புரியல இல்லைங்களா? ஒருவேளை 2 மணி நேரமா நிற்கிறீங்க, அப்போ பஸ்ஸே வரலைங்கிறப்ப பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறீங்க, டயத்தை பார்க்குறீங்க, தூரமாக வர பஸ்ஸெல்லாம் உத்து பார்க்குறீங்க, நம்பர் வந்துச்சான்னு பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கை மேலே ஒரு குழப்பம் வருது, பயணத்தின் மீது ஒரு குழப்பம் வருது. அப்போ இந்த பஸ் வருமா, இல்லை நம்ம தவறான இடத்துல நிற்கிறோமா, இல்லை ரூட்டு மாறி போயிடுச்சா, இல்லை இன்னைக்கு பஸ் அந்த பஸ் இல்லையா, இல்லை அந்த பஸ்ஸு சாயந்தரம் தான் வருமான்ற மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உங்களுக்கு நிம்மதியே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு டப்பாக்குள்ள உட்காந்துருப்பார், விட்டு போயிட்டு சார் 42ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும்னு கேட்குறீங்க. இன்னொரு அரை மணி நேரம் அவன் தம்பி உட்காருன்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு ரிலாக்ஸ் நம்பிக்கை வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற. அப்போ அது அந்த இடத்துல ஒரு ஜோசியர் மாதிரி அவர் செஞ்சுருக்கிறார். இப்போ ஜோசியம் இவ்வளோ தான் செய்ய முடியும். ஒருவேளை வராதுன்னா இன்னைக்கே ஏன் வந்திருக்கிற, அந்த பஸ் இன்னைக்கு இல்லையா, நீ வேற பஸ் பிடிச்சு போன்னு சொல்லலாம். அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உங்களோட அந்த பஸ் வராதுன்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ ஒருத்தர் திருமணமே ஆகாமல் ஒருத்தர் இருக்கார். இன்னைக்கு காலைல ஒரு ஜாதகம் திருமணம் ஆகவே இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, சார் உங்கள் ஜாதத்துக்கு ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய யோகம் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் அப்படிங்கிறப்ப அவருக்கு ஸ்டன் ஆகுது. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அப்படியோ உன் ஜாதத்தில் அப்படி தான் இருக்குது, இருக்கிறதானே சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ இது என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள், சுக்கிரன்றது மனைவி, அப்போ சுக்கிரனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம்ன்ற ஒரு நிலை அடைந்தாலோ அல்லது பரிவர்த்தனை ஒரு நிலை அடைந்தாலோ அவங்க வந்து ஏற்கனவே திருமணமான பெண்ணோட உறவு கொள்வார், அல்லது ஏற்கனவே திருமணமான பெண்ணை திருமணம் செஞ்சுக்குவார்.
அப்போ அவர் ஜாதகத்தில் வந்து திருமண தடையும் இருக்குது, திருமண உறவுகள் கொண்டு. அப்போ என்னன்னா உங்களுக்கு ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு மனைவி தான் நீங்கள் திருமணம் பண்ணிக்குவீங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனதாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் கூட அவருடைய லைஃப் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் நம்பிக்கையை வச்சுட்டு மூவ் பண்ணுறாரு. ஓகே, அது மாதிரி பொண்ணு வந்தால் ஏற்றுக்கிறாரு. அப்போ அதுக்கப்புறமா தான் அவர் நடக்கும் இருக்கு. அப்போ எல்லாம்னா லைஃப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. வேற ஒன்றும் இல்லை. அப்போ லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்போ எனக்கு பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. எல்லா ஜோசிக்காரங்களும் பரிகாரம் செய்கிறாங்க. எல்லா பேரும் காசு இல்லாமல் ஒரு பிரச்சனை இல்லாமலாம் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, காசு இல்லாமல் போகுது, எல்லாருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வருது. நிறைய ஜோசிக்காரங்களுடைய குடும்பத்துலாம் பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா இவங்க நம்பிக்கைன்னு வச்சுட்டு ஏதாச்சும் பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வாழ்க்கை நடக்காமே கிடக்கும். அப்படிலாம் இல்லாமல் இதுதான் லைஃப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனா ஜோசியம் உதவும். வாழ்க்கையே மாறாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால பரிகாரம் பண்ணாலும் வாழ்க்கை